ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு யூபிஎஸ் தமிழ். ஸோ இது பிக் பேங் தியரியோட பார்ட் 3ங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 2 பார்ட் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இந்த கிளாஸ் வந்து புரியும். ஸோ நம்ம டேரக்டாக நம்ம உள்ளே போயிடலாம் சப்ஜெக்டுக்குள்ள. நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி. இதுலேருந்து நமக்கு என்ன ஆகுது, இந்த யூனிவர்ஸ்ங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆனிச்சு அப்படின்னு நம்ம பேசணும். இதில் தான் நம்ம இந்த லெமன் லைக் பால், ஸோ அது வந்து ரொம்ப வந்து இன்ஃபினிட் டெம்பரேச்சர், இன்ஃபினிட் டென்சிட்டி, இன்ஃபினிட் ப்ரெஷர் இருந்தது. அதெல்லாம் வித்ஹோல்டு பண்ண முடியாமல் பிளாஸ்ட் ஆனிச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்படி வெடிக்கிறப்போ நமக்கு ட்ரில்லியன் டிகிரி செல்சியஸ் வரலும் நமக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆனிச்சு. இது எப்போனா 13.7 பில்லியன் இயர்ஸ்ல. ஸோ அந்த டைம்ல தான் நமக்கு டிவிஷன் ஆஃப் எனர்ஜி நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். அது அடுத்து ட்ரில்லியன்லேருந்து மில்லியன் டிகிரி செல்சியஸ்க்கு டெம்பரேச்சர் கம்மியாகிறப்போ தான் நமக்கு ஃபார்மேஷன் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிறது உருவானுச்சு. ஸோ நமக்கு இந்த குவார்க் இந்த மாதிரி விஷயம்லாம் உருவானுச்சு. பட் நம்ம அதுக்கப்புறம் உருவான புரோட்டானை வந்து நம்ம இங்கே எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கோம். ஸோ இப்போ புரோட்டான், ஸோ ஒரு புரோட்டான் இருக்கிறதுனால அதை நம்ம ஹைட்ரஜனாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஹைட்ரஜன் இங்கே வித்தவுட் எலக்ட்ரானாக தான் இருக்கும். ஓகேங்களா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், சார்ஜ்டு ஹைட்ரஜன் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல மீன் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 4 லட்சம் வருஷம் வரலுமே இந்த மேட்டர் வந்து என்ன ஸ்டேட்ல இருந்ததுன்னா பிளாஸ்மா ஸ்டேட்ல தான் இருந்ததை நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ பிளாஸ்மா ஸ்டேட்னா ஒன்றும் இல்லை, ஒரு சாலிடை ஹீட் பண்ணீங்கன்னா லிக்விட், லிக்விடை ஹீட் பண்ணீங்கன்னா கேஸ், கேஸையே ஹீட் பண்ணீங்கன்னா தான் பிளாஸ்மா ஸ்டேட், விச் மீன்ஸ் அது வந்து ரொம்ப வந்து ஒரு வெரி ஹை எனர்ஜி ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ இந்த பிளாஸ்மா ஸ்டேட்ல இருந்து அடுத்து என்னவா மாறுது, கேஷியஸ் ஸ்டேட்டா மாறுது. ஏன்னா டெம்பரேச்சர் உங்களுக்கு மில்லியன் டிகிரி செல்சியஸ்ல இருந்து 4300 டிகிரி செல்சியஸ் வரலும் உங்களுக்கு கம்மியாகுது. அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு என்ன ஆக மாறுது, H2 நமக்கு வந்து மாறுது. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல நமக்கு சிம்பிளா சொல்றோம், ஹைட்ரஜன் நியூக்ளியஸா இருந்தது ஹைட்ரஜன் ஆட்டமா மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த கேஷியஸ் ஸ்டேட்டா கேஸ் இப்பதான் உருவாயிருக்கு. ஓகேங்களா, அப்ப அந்த கேஸ் என்ன ஃபார்ம்ல இருக்கும்னா நெபுலா. நெபுலானா நத்திங் பட் கிளவுட் ஆஃப் ஹைட்ரஜன். இப்போ ஃபுல்லா வந்து கிளவுட் உருவாயிடுச்சு. அங்கங்க என்ன இருக்கும், பேட்ச் 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 பேட்சா நமக்கு பந்து பந்தா இருக்குமா. ஸோ அதுல ஒரு பெரிய பந்து தான் இந்த கேலக்சிக் நெபுலா ஆர் கேலக்டிக் நெபுலான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேலக்சி நெபுலாக்குள்ள இந்த பந்துக்குள்ளேயுமே அன்ஈவனா தான் மெட்டீரியல் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். ஓகேங்களா, இதுதான் நம்ம ஸ்டார் நெபுலா. ஸ்டார் நெபுலா அப்படிங்கிறப்போ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார் நம்ம பேசுறோம். ஓகேங்களா, ஸோ இங்க பாருங்க, இது கேலக்சி நெபுலா, அதுக்குள்ள உள்ள ஒரு ஸ்டார் நெபுலாவை தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்ப நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், எந்த ஒரு பொருளுக்கு மாஸ் இருந்தாலும் அது இன்னொரு பொருளை அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா பிகாஸ் அதுக்கு மாஸ் இருந்தா அதுக்கு கிராவிட்டி இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டா, அப்போ அதுக்குள்ளேயே அது மாஸ் இருக்கிறதுனால அது என்ன ஆரம்பிக்கும், கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ கூலிங் பேஸ்டு கம்ப்ரெஷன் இந்த இடத்துல வந்து நமக்கு ஜென்ரலாவே நடக்கும். அப்ப கம்ப்ரஸ் ஆக ஆக என்ன ஆகுது, இங்க பாருங்க, நமக்கு சென்டர்ல ஹீட் அதிகமாகும். ஒரு பக்கம் நமக்கு கூலிங் பேஸ்டு கம்ப்ரெஷன் ஆகிறப்போ, சரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பிக் பேங் தியரில இங்க இருந்து வெடிச்சு வெளியில போறப்போ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைட் நம்ம வெடி வச்சு பேசணும் தெரியுமா, ஒரு லட்சுமி வெடி இருக்கு, வெடிக்குது, வெடிக்கிறப்போ இங்க ஹீட் அதிகமா இருக்கும், அப்படியே போக 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 ஹீட் கம்மியா இருக்கும் அந்த துகள்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொன்னா நீங்க அடுப்பு பத்த வச்சு கேஸ்ல கை வச்சீங்கன்னா அங்க ஹீட்டா இருக்கும், சோர்ஸை விட்டு தள்ள தள்ள உங்களுக்கு ஹீட் கம்மியாகும்ல. அந்த மாதிரி பிக் பேங் அந்த பாயிண்ட் நடந்தது சோர்ஸ், அதை விட்டு ஒரு பொருள் வெளியில போக போக உங்களுக்கு என்ன ஆகும், கூல் ஆகும். இதுதான் நம்ம கூலிங் பேஸ்டு கான்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப கூலிங் பேஸ்டு கான்ட்ராக்ஷன் நடக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு பொருள் கூலானாலும் கம்ப்ரஸ் ஆகும், ஹீட் ஆனா எக்ஸ்பேண்ட் ஆகுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ கம்ப்ரஸ் ஆகும், கம்ப்ரஸ் ஆறப்போ கம்ப்ரஸ் ஆறதுனால உள்ளுக்குள்ள இன்டர்னலா ஹீட் ஜென்ரேட் ஆகும். அது வந்து நமக்கு 10 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வரலும் போகும்னு சொன்னோம். ஸோ 10 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வந்துருச்சுன்னா இந்த இடத்துல நமக்கு ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ஒரு ஹைட்ரஜனும் இன்னொரு ஹைட்ரஜனும் ஃபியூஸ் ஆயிட்டு நமக்கு என்ன உருவாகும், அடுத்த மெட்டீரியல் ஹீலியமா நமக்கு உருவாகும். அது கூட நமக்கு எனர்ஜியும் நமக்கு கிரியேட் ஆகும். அப்ப இந்த எனர்ஜியில தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம லைட் ஹீட் இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி விப்ஜிஆர், ஸோ விசிபிள் லைட், அது இல்லாமல் காமாரே, எக்ஸ்ரே, யூவி, ஐஆர், மைக்ரோவேவ், ரேடியோ, இதுவுமே நமக்கு உருவாகுது. இதுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் ஒரு ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அடுத்து இந்த ஸ்டார் இருக்குல்ல, இந்த ஸ்டார்ல இப்ப என்ன உருவாயிருக்கு, ஹைட்ரஜன்ல இருந்து ஹீலியமா உருவாயிருக்குல்ல. அடுத்து திருப்பி இங்க 10 மில்லியன் டிகிரி செல்சியஸ் இருக்குல்ல, அடுத்து ஹீலியம் வந்து லித்தியமா மாறும், லித்தியம், பெர்லியம், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், இப்படி அயன் வரலும் உருவாகும். அதாவது அட்டாமிக் நம்பர் அந்த நம்பர் 26 நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ 26 அந்த வேல்யூ வரும் நமக்கு வந்து அயன் உருவாயிடும். விச் மீன்ஸ் இங்க பாருங்க, ஹைட்ரஜன் பால் அதுக்குள்ள ஹீலியம் உருவாயிருக்கு, இந்த ஹீலியம் அயனா மாறி இருக்கு. அயனா மாறி இருக்குன்னா இதுக்கு மேல வந்து அந்த டெம்பரேச்சர்ல அது எதுவும் பேர்ன் ஆக முடியாது. அப்ப விச் மீன்ஸ் சென்டர்ல ஃபியூவல் இல்ல, அவுட்டர்ல ஃபியூவல் இருக்குன்னு அர்த்தம். அப்ப சென்டர்ல ஃபியூவல் இல்லாதனால இதுக்கு ஒரு மாஸ் இருக்கா, மாஸ் இருந்தா கிராவிட்டி இருக்குமா, அப்ப கிராவிட்டி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா கம்ப்ரஸ் ஆகுமா. அப்ப சென்டர்ல உங்களுக்கு கூலிங் பேஸ்டு கம்ப்ரஷன் நடக்கும், அவுட்டர்ல ஹீட் பண்ணா எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொன்னோம்ல, இங்கே ஹைட்ரஜன் கேஸ் இருக்கு, அப்போ இது எக்ஸ்பேண்ட் ஆகும்.
அப்போ ஒரு பந்துக்குள்ள கோர் கம்ப்ரஸ் ஆகும், அவுட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால உங்களுக்கு பால் அன்ஸ்டேபிளா இருக்கு. அதனால நடக்கிற கொலாப்ஷன் இதுதான் என்ன சொல்றோம், சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல தான் நமக்கு ஹெவியர் எலமெண்ட்ங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த குரோனாலஜி பாருங்க புரியும். நெபுலா, கேலக்சி நெபுலா, அதுலேருந்து ஸ்டார் நெபுலா. ஸோ ஹீலியம் அயனா மாறுது. அப்போ இந்த ஸ்டார் ஃபர்ஸ்ட் ஸ்டார் உருவானுச்சுல அது எண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. எக்ஸ்ப்ளோடர் கேஸ் எல்லாம் சேர்ந்து திருப்பி ஒரு நெபுலாவா ஃபார்ம் பண்ணுது. இந்த நெபுலாவுக்கு பேரு தான் பிளானிட்டரி நெபுலா. இதெல்லாம் திருப்பி கான்ட்ராக்ட் ஆகும். ஏன்னா எந்த ஒரு பொருளுக்கு மாசு இருந்தாலும் அது கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ வெடிக்கிறப்ப நமக்கு கேஸா தானே உருவாகும். அது என்ன ஆகும், திருப்பி நமக்கு கான்ட்ராக்ட் ஆகி தான் நமக்கு என்ன உருவாகும், இங்க பாருங்க, பிளானெட்டரி நெபுலா நமக்கு உருவாகும். அப்போ இந்த பிளானெட்டரி நெபுலால நமக்கு சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இதெல்லாம் வந்து கேஸ் தானங்க, கேஸ் டஸ்டா தானே இருக்கும். அப்ப சென்டர்ல என்ன ஆகும், நமக்கு அந்த கேஸ் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேரும். சேர்றப்ப பாத்தீங்கன்னா இங்க நமக்கு சென்ட்ரல் லைட்டர் எலமெண்ட் சேர்ந்துரும், அவுட்டர்ல ஹெவியர் எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சோலார் சிஸ்டம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். சோலார் சிஸ்டம்ல சன் என்ன பண்ணுது, லைட்டர், கரெக்டா, லைட் எலமெண்ட். அதை இங்க பாருங்க, இது நம்ம பிளானட்ஸா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இதை தான் நம்ம இங்க நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். சென்டர்ல ஹைட்ரஜன் அக்குமுலேட் ஆயிடும், அரௌண்ட்ல ஹெவியர் எலமெண்ட்ஸ். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டாவது ஸ்டார் சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன உருவாகுது, ஹெவியர் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இங்க ஜென்ரலா உருவாகுது. அப்போ இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம், சார் நான் பாக்குறப்போ எர்த்ல கோர் டென்சிட்டி அதிகமா இருக்கு, மேல வந்து டென்சிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா ஸ்டார்ல சென்டர்ல லைட்டா இருக்கு, அவுட்டர்ல டென்சிட்டி அதிகமா இருக்கு. டென்சிட்டினா இதை நம்ம பிளானட்னு சொன்னோம், கரெக்டா? இத சன் அப்படின்னு சொன்னோம். இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஒரு பிரீஃபான ஒரு விஷயத்த பார்த்துடலாம். எர்த்ல நமக்கு ஆல்ரெடி நமக்கு கேள்விப்பட்டிருப்போம், சென்டர்ல வந்து அயன் இருக்கும். அதாவது 13 கிராம் பெர் சிசி எர்த்தோட டென்சிட்டி கோர்ல இருக்கும். ஆனா மேல 2.7, அதாவது என்ன சொல்றோம்னா, நீங்க எர்த் அப்படியே நோண்டிக்கிட்டே உள்ள போனீங்கன்னா 2.7, 3, 3.3, 4, 4.5 இப்படி போய் 13 கிராம் வரல டென்சிட்டி அதிகமா இருக்குன்னு சொல்றோம். இதுக்கு அவங்க காரணம் என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு விஷயம் இருக்குங்க. கிராவிட்டி ஒண்ணு, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஒண்ணு இருக்கு. எர்த்ல கிராவிட்டி டாமினேட்ஸ் தி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். கிராவிட்டி அதிகமா இருக்கும், அதனால சென்டர்ல என்ன இருக்கும், ரொம்ப கிராவிட்டி ரொம்ப அதிகமான ஹையர் எலமெண்ட்ஸை சென்டர்ல கோர்ல பிடிச்சி வச்சுக்கும், வெளியில மற்ற விஷயத்த நார்மல் தள்ளிவிடும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு வீடு கட்டுறதுக்கு மண்ணு நோண்டுறீங்க, குழி பறிக்கிறீங்கன்னு வைங்களேன். நோண்டுறப்போ உங்களுக்கு வந்து மேலே ஈஸியா இருக்கும், பட் உள்ள போக போக உங்களுக்கு எப்படி இருக்கும், அது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். ஒரு போர் போட்டாலும் உள்ள போக போக ஹார்டா இருக்கும்ல. இதை வச்சு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், எர்த்தோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம், இப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப இதுக்கு ரீசன், இங்க எர்த்ல கிராவிட்டி டாமினேட்ஸ் ஆகுது when you compare with சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். அதே டைம்ல இங்க ஸ்டார் இதுல வந்து உங்களுக்கு என்ன டாமினேட் ஆகும்னா, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் டாமினேட் ஆகிறதுனால, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் நீங்க இப்படி எடுத்துக்கோங்களேன். ஒரு கயிறுல கல்லை கட்டி சின்ன வயசுல விளையாடுவோம். அது எதுல விளையாடுவோம்னா, அந்த ரேடியோ டேப் இருக்குல்ல, ரேடியோ போகல கேசட், அந்த கேசட்டை உடைச்சு அதுல வந்து கல்லு கட்டி நம்ம சுத்துவோம். சுத்துறப்போ அந்த சவுண்ட் சுப் சுப்புன்னு வரும். அப்ப சுத்துறப்போ உங்க கையில இருக்கிற அந்த பொருள் உங்க கீழே வந்து அந்த லேஸ் இருக்கும், சுத்த சுத்த அது வெளியில போய்கிட்டே இருக்கும். இதுதான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஒரு பாயிண்ட்டை விட்டு வெளியில போகும், தூக்கி எறியப்படும். அந்த மாதிரி இந்த ஸ்டார்ல உங்களுக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அதிகமா இருந்ததுனால ஹெவியர் ஆப்ஜெக்டை தூக்கி வெளியில தள்ளிடுச்சு. அப்ப சென்டர்ல வந்து ரிமைனிங் இருக்க அந்த கேசஸ் எல்லாம் சேர்ந்து அக்குமுலேட் ஆகி தான் நமக்கு என்ன உருவானுச்சு, நமக்கு சன்னா உருவானுச்சு. அப்போ இப்படி புரிஞ்சுக்கோங்க, சன்ல வந்து நமக்கு 92% ஹைட்ரஜனுங்க, ஃபுல்லா 8% தான் நமக்கு என்ன இருக்கு, ஹீலியம் இருக்கு. மற்ற ஸ்டார்ஸ்ல 97 to 98% ஹைட்ரஜன். இது ஏன்னா சன்ல வந்து 92% ஹைட்ரஜனா இருக்கு, 8% ஹீலியம்னா ஹைட்ரஜன் ஹீலியமா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் இதுல இருக்கிற விஷயம். இப்போ நம்ம இதை குட்டியா ஒரு வாட் இஸ் மீன் பை ரெட் ஜெயிண்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல நம்ம கொஞ்சம் அப்ரோச் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் திருப்பி சொல்றேன். நெபுலா கம்ப்ரஸ் ஆகுது, அதாவது ஹைட்ரஜன் ஹீலியம் -173 டிகிரி செல்சியஸ்ல. அப்படி கம்ப்ரஸ் ஆகுறப்போ -173 டிகிரி செல்சியஸ்ல சென்டர்ல நமக்கு ஹீட் ஜென்ரேட் ஆகும், பிளாஸ்ட் ஆகும், 10 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வரணும் போகும்ல. அப்ப கிராவிடேஷனல் அட்ராக்ஷனால கம்ப்ரஸ் ஆகுது. அப்படி உருவாக்குற ஸ்டார் தான் புரோட்டோ ஸ்டார், அந்த இனிஷியலா உருவான ஸ்டார்.
இதை நம்ம ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறோம். ஒன்னு குட்டி ஸ்டார், இன்னொன்னு பெரிய ஸ்டார். ஏன்னா அந்த நெபுலாங்கிறது ஒண்ணு குட்டியா இருக்கலாம், ஒண்ணு பெருசா இருக்கலாம். அப்போ ஒருவேளை அது குட்டியா இருந்ததுன்னா அதை நம்ம இங்க போட்டிருக்கோம், ஒருவேளை பெருசா இருந்ததுன்னா அதை இங்க போட்டிருக்கோம். அப்ப இங்க புரிஞ்சுக்கோங்க, குட்டியா ஒரு ஸ்டார் இருக்குன்னா அது ரெட் கலர்ல இருக்கும், பெருசா ஒரு ஸ்டார் இருந்தா ப்ளூ கலர்ல இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இப்படி புரிஞ்சுக்கோங்க. கேஸ் எல்லாரும் பத்த வைப்போம் கரெக்டா, சிலிண்டர் நம்ம வீட்டுல சமைக்கணும்ல, அப்போ கேஸ் முடிய போறப்போ ரெட் கலர்ல ஃப்ளேம் வரும். ஆனா சிலிண்டர் ஃபுல்லா இருக்கப்போ ப்ளூ கலர்ல ஃப்ளேம் வரும், விச் மீன்ஸ் ப்ளூ தான் ஹை எனர்ஜி, ரெட்டுங்கிறது எனர்ஜி வந்து கம்மி அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒரு ஸ்டார் உங்களுக்கு ரெட் கலர்ல தெரியுதுன்னா அது வந்து டிஸ்டன்ஸை பொறுத்து வேரி ஆகும். ஓகேங்களா, ஒண்ணு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் தள்ளி ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால ரெட்டாவும் தெரியும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அது வந்து எனர்ஜி கம்மியான ஸ்டாராகவும் இருக்கும். பல ஃபேக்டர் இருக்கு, அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. அப்போ இந்த நெபுலா கம்ப்ரஸ் ஆகிறப்போ ஒரு புரோட்டோ ஸ்டார் ஒன்று உருவாகுது. ஸோ இதை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம், ஒன்று பெரிய ஸ்டார், இன்னொன்று குட்டி ஸ்டார். பெரிய ஸ்டாரை மெயின் சீக்வன்ஸ் ஸ்டாரா நம்ம எடுத்திருக்கோம், குட்டி ஸ்டாரை அதே மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் ஆனா பெருசு ஹை மாஸ் ஸ்டார். இப்ப பாருங்க, குட்டி ஸ்டாரை ரெட் ஜெயின்னு சொல்றோம், பெரிய ஸ்டாரை ரெட் சூப்பர் ஜெயண்ட் அப்படின்னு நம்ம கேட்டகரைஸ் பண்றோம். புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த ரெட் ஜெயண்ட் சூப்பர் ஜெயண்ட் இதை தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் சந்திரசேகர் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட், சந்திரசேகர் லிமிட் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அதாவது இன்னைக்கு இருக்கிற சன்னை விட 1.44 டைம்ஸ் மாஸ் இருந்தா, உதாரணத்துக்கு இப்படி புரிஞ்சுக்கலாம், சன் 100 கிலோ இருக்குன்னு புரிஞ்சுக்கங்களேன், 100 கிலோ இருக்கு. அப்போ இப்போ நமக்கு இங்க 2 ஸ்டார் உருவாகுது, இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. 144 கிலோ வரையிலும் இருக்கக்கூடிய ஒரு மாஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் இதுக்கு கீழே வந்துடும். அப்ப இங்க 1.44ல இருந்து 3 மடங்கு. சரி, நம்ம என்ன சொன்ன எக்ஸாம்பிள், சன் வந்து ஒரு 100 கிலோ, சி இப்பெல்லாம் இருக்காது, நான் ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அப்போ இந்த ரெட் ஜெயண்ட் அப்படிங்கிறது ஒரு 144 கிலோக்குள்ள இருக்கிற நெபுலாஸ் எல்லாம் இங்க வரும். அதுவே இங்க உங்களுக்கு 144 கிலோல இருந்து 300 கிலோ வரலும் இருக்கிறதுலாம் இந்த கேட்டகரியில வரும், செகண்ட் கேட்டகரி. அதே மாதிரி மோர் தென் 300 கிலோவா இருக்கும்ல, அதெல்லாம் இங்க வரும். அப்ப இவர் இதை வச்சு எப்படி பிரிக்கிறாருன்னா, அதாவது இன்னைக்கு இருக்கிற சன்னை விட 3 மடங்குக்கு மேல பெருசா இருந்ததுன்னா அதுக்கு பேரு பிளாக் ஹோல். அதே மாதிரி ரெட் ஜெயண்ட் சூப்பர் ரெட் ஜெயண்ட் நம்ம சொன்னோம், ரெட் ஜெயண்ட் வெடிச்சா அதை நம்ம சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் சொல்ல மாட்டோம், ரெட் சூப்பர் ஜெயண்ட் வெடிச்சாதான் அதுக்கு பேர் சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன். புரியுதுங்களா? சோ அப்போ இங்க புரிஞ்சுக்கங்க, ஒரு ஒரு இப்போ ஒரு பிளானட், ஒரு ஸ்டார் இருக்கு, அந்த ஸ்டார் வந்து வெடிக்குது, வெடிக்கிறப்ப ஒன்று குட்டி ஸ்டார், இன்னொன்று பெரிய ஸ்டார். குட்டி ஸ்டார் அப்படிங்கிறது நம்ம எதை மீன் பண்றோம்னா 1.44 டைம்ஸ் தி மாஸ் ஆஃப் தி சன்னா இருந்ததுன்னா அதை நம்ம பிளானெட்டரி நெபுலான்னு சொல்லுவோம். பிளானெட்டரி நெபுலானா நம்ம பிளானட்ஸ் இருக்குல்ல மொத்தமா, சோலார் சிஸ்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிளானெட்டரி நெபுலா இன்னும் கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆனிச்சுன்னா ஒயிட் டுவார்ஃபா மாறும், ஒயிட் டுவார்ஃப் திருப்பி பிளாக் டுவார்ஃபா மாறும், பிளாக் டுவார்ஃப் திருப்பி ஒயிட் டுவார்ஃபா மாறும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெட் சூப்பர் ஜெயிண்ட் ஸ்டார்னு சொன்னோம்ல, இது வெடிச்சா அது பேர் சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன். இதை நம்ம 2 கேட்டகரியா பிரிக்கலாம். 1.4ல இருந்து 3 மடங்கு வரையிலும் மாஸ் ஆஃப் தி சன்னா இருந்ததுன்னா அதுக்கு பேரு நியூரான் ஸ்டார்னு சொல்லலாம், நியூட்ரான் ஸ்டார். ஸோ நியூட்ரான் ஸ்டார் பல்சரா மாறும், பல்சருங்கிறது மேக்னட்டரா மாறும். ஸோ இதுவே 3 மடங்குக்கு மேல இருந்தா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம், பிளாக் ஹோல் அப்படிங்கிறத நம்ம வந்து மீன் பண்றோம். ஸோ இதுதாங்க பிக் பேங் தியரியோட ஒரு ஹோலிஸ்டிக் கான்செப்ட். சி கிளாஸ்ல இந்த கான்செப்டை 3 மணி நேரம் டீச் பண்ணுவேன். ஸோ பட் யூடியூப்ல நம்ம 3 மணி நேரம் டீச் பண்ணா அது உங்களுக்கு கொஞ்சம் வேகா இருக்குங்கிற ரீசன்னால தான் நம்ம ரொம்ப குட்டியா கம்பைல் பண்ணி நம்ம அதுவே நம்மளால 3 வீடியோ தான் நம்ம பண்ண முடியுது, நம்மளால 2 வீடியோல முடிக்க முடியல. ஸோ அதனால வந்துட்டு இதுதான் பிக் பேங் தியரியோட கான்செப்ட். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, பிக் பேங் தியரி எடுத்துட்டேன், உங்களுக்கு இந்த ஒயிட் டுவார்ஃப், பிளாக் டுவார்ஃப், நியூரான் ஸ்டார், பல்சார், மேக்னட்டார், பிளாக் ஹோலை பத்தி வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் எந்த அளவுக்கு உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து இதை வந்து நான் உங்களுக்கு எடுத்து தரேன். பட் இன்னும் பிக் பேங் தியரி முடியல, வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நம்ம பார்த்தாச்சு எவிடன்ஸ் ஆஃப் பிக் பேங் தியரி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. சரி, இந்த பிக் பேங் தியரி நடந்துருச்சு, இதுக்கு என்ன எவிடன்ஸ் அப்படின்னு நம்ம கேட்டால் அதுக்கு என்ன சொல்லலாம்னா டாப்ளர் எஃபெக்ட். அதாவது இப்படி புரிஞ்சுக்குங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தூரத்துல ஒரு கார் வருது, வரப்போ சவுண்ட் எப்படி இருக்கும்,
கம்மியா கேட்கும், பக்கத்துல வர வர சவுண்ட் அதிகமா இருக்கும், அப்படியே போக போக சவுண்ட் கம்மியாட்டே போகும்ல. இதை தான் டாப்ளர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அவ்வளோலாம் டெக்னிக்கலா போக வேணாம், சிம்பிளா இங்க வாங்க புரிஞ்சுக்கலாம். அதாவது இங்க வந்து எர்த்னு வச்சுக்கலாம். இது வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், எர்த்துக்கு வெளியில இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். லைக் வந்து வெளியில அவுட்டர்ல சொல்றேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதை ஒய்ங்கிற ஏதோ ஒரு பிளானட், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், ஏதோ ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் எர்த்தை நோக்கி வரப்போ அது ப்ளூ கலர்ல தெரியும், அதுதான் ப்ளூ ஷிஃப்ட். அதுவே எர்த்தை விட்டு தள்ளி போனுச்சுன்னா ரெட் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பிக் பேங் தியரி நடந்ததுக்கு என்ன ரீசன், எப்படி இதை கண்டுபிடிக்கிறாங்கன்னா ரெட் ஷிஃப்ட் நடக்குதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னைக்கு எர்த்ல இங்க இருக்கோம், ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் இங்க நோட் பண்றோம், இது ப்ளூ கலர்ல இருக்குன்னு வைங்களேன். நாளாக நாளாக இது அப்படியே ரெட் கலர்ல மாறுதான். விச் மீன்ஸ் என்னன்னா ப்ளூல இருந்து ரெட்டுக்கு மாறுதுல, அதான் ரெட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் டுவர்ட்ஸ் தி எர்த்தா வந்தா ப்ளூ கலரா இருக்கும், அவேதி எர்த்தா போனதுன்னா அது ரெட் கலரா இருக்கும். இது ஏன்னா பிகாஸ் ஆஃப் இந்த ஃப்ரீக்வன்சி தாங்க விஷயம். இங்க பாருங்களேன், சி இது ஒரு கான்செப்ட். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ங்கிறது ஒரு பெரிய டாபிக். நம்ம பார்த்தோம்ல காமா ரே, ஸோ வந்து எக்ஸ்ரே, யூவி, விப்ஜிஆர், ஐஆர், மைக்ரோவேவ், ரேடியோ வேவ் இதெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ இதை வச்சு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க திருப்பி நான் சொல்றேன், கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு அந்த டாபிக் எடுத்துறேன். பட் இங்க இதை அப்படி புரிஞ்சுக்கங்க. ப்ளூ கலர் உங்களுக்கு பக்கத்துல வர 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 இங்க பாருங்களேன், ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகமா இருக்கு. ஃப்ரீக்வன்சினா நம்பர் ஆஃப் வேவ் தானே, நம்பர் ஆஃப் வேவ் தான் ஃப்ரீக்வன்சி. இங்க பாருங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கலாமே, 1 2 3 4 5 6 இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு வெறும் 6 தான் வேவ். ஆனா இங்க பாருங்க, குட்டி டிஸ்டன்ஸுக்கு 1 2 3 4 5 6 வேவ். அப்போ ஃப்ரீக்வன்சிங்கிறது நம்பர் ஆஃப் வேவ் தான். அப்போ ப்ளூ ஷிஃப்ட் வரப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீக்வன்சிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வேவ் லென்த் அப்படிங்கிறது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். பாத்தீங்களா, ஷார்ட்டர் வேவ் லென்த். அதே மாதிரி ரெட் ஷிஃப்ட் நடக்கிறப்ப வேவ் லென்த் அதிகமா இருக்கும். இங்க பாருங்க, வேவ் லென்த்னா ஒரு வேவுக்கும் இன்னொரு வேவுக்கும் நடுவில் இருக்கிற லென்த். இது ரெண்டுக்கு இருக்கிற லென்த் பாருங்களேன், இங்க அதிகம். ஆனா இங்கேக்கு லென்த் பாருங்க, லென்த் கம்மி. இதுதான் நம்ம சொல்றோம். அப்போ டாப்ளர் எஃபெக்ட் வச்சு ஃபியூச்சர்ல கொஸ்டின் இந்த வேவ் லென்த்தை வச்சு உங்களுக்கு என்ன பண்ணலாம், ட்விஸ்ட் பண்ணலாம். ஸோ எதாவது புரிஞ்சுக்கோங்க, ஒரு பொருள் பக்கத்துல வருதுன்னா ப்ளூ கலர்ல தெரியும். ப்ளூ கலர்ல தெரியுதுன்னா நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அதிகம், வேவ் லென்த் கம்மி. அதுவே ரெட் ஷிஃப்ட் அப்படின்னு போறப்போ உங்களை விட்டு டிஸ்டன்ஸ் அதிகமா போறப்போ வேவ் லென்த் அதிகம், ஃப்ரீக்வன்சி கம்மி. புரியுதுங்களா? ஸோ இதுதாங்க இந்த ரெட் ஷிஃப்ட் ப்ளூ ஷிஃப்ட் கான்செப்ட். இது ஒரு எவிடன்ஸ். ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட். அதாவது என்னன்னா, இப்போ இங்க பாருங்க, நான் கொடுத்துருக்கேன் கிளியரா. ட்ரெடிஷ்னலா நம்ம யூஸ் பண்ற ஆப்டிக்கல் டெலஸ்கோப்ல ஒரு ஸ்டாருக்கும் கேலக்சிக்கும் நடுவுல கம்ப்ளீட்டா டார்க்கா தான் தெரியும். ஓகேங்களா? அதுவே நீங்க சென்சிட்டிவான ரேடியோ டெலஸ்கோப் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் கொஞ்சம் ஃபெயிண்டா, கொஞ்சம் க்ளோயிஷா தெரியும். புரியுதுங்களா? இந்த க்ளோ மைக்ரோவேவ் ரீஜன்ல இன்னும் ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கும். ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஒயிட்டிஷா, ஒரு மாதிரி நல்லா இருக்கும், ஒரு மாதிரி க்ளோவிங்கா இருக்கும். இதை தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு அவங்க வந்து டேர்ம் பண்றாங்க. அப்போ இது என்ன பண்றாங்கன்னா ஒரு ரெலிக் ரேடியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா பிக் பேங்ல இருந்து வெடிக்குது, வெடிச்சதோட மிச்ச மீது எனர்ஜி தான் அந்த காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அப்போ இதுதான் என்ன சொல்றாங்க, ஓல்டஸ்ட் லைட் இன் தி யூனிவர்ஸ் அண்ட் கேன் பி ஃபவுண்ட் இன் ஆல் டைரக்ஷன். எல்லா டைரக்ஷன்லையும் இதை நம்ம ஃபவுண்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் டிஸ்கவரி இஸ் கன்சிடர் அஸ் அ லேண்ட்மார்க் ப்ரூஃப் ஃபார் தி கான்செப்ட் ஆஃப் ஆக்சிலரேட்டிங். சரி, நம்ம நிறைய தியரி பார்த்தோம்ல, எல்லாமே ஹைபோதிசிஸ் தான். பட் எந்த ஒரு தியரிக்கு நீங்க ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அதுதான் நிலைச்சு நிற்கும். ஸோ பிக் பேங் தியரியில உங்களுக்கு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, அதனால அந்த தியரி நிலைச்சு நிற்குது. நாளைக்கு ஒருவேளை புதுசா ஏதாவது ஒரு சயின்டிஸ்ட் வந்து வேற ஒரு தியரி கொடுத்து அதுக்கான எவிடன்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம ஆப்வியஸா எங்க தான் ஷிஃப்ட் ஆகணும், பிக் பேங் தியரியில நம்ம அந்த தியரி தான் நம்ம வந்து ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் கைஸ் வந்து பிக் பேங் தியரியோட ஒரு ஹோலிஸ்டிக்கான கான்செப்ட். ஸோ நம்ம பிக் பேங் தியரி நம்ம முடிச்சிருக்கோம் ஓரளவு. இதோட உங்களுக்கு சோலார் சிஸ்டம் அந்த டாபிக் கம்ப்ளீட்டடானா கிடையாது. நீங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். டைப்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. நார்மல் கேலக்சினா என்ன, பெக்குலர் கேலக்சினா என்ன, பெக்குலருக்குள்ள இன்ட்ராக்டிங் கேலக்சினா என்ன, ஆக்டிவ் கேலக்சினா என்ன, சரி இம்பார்ட்டன்ட்ங்க. குவாசர்ஸ், சேஃபர்ட், பிளேசர்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதனால அதை வந்து நீங்க பாத்துங்க. அதே மாதிரி டெலஸ்கோப் பத்தி நம்ம பேசுவோம். ஸ்பேஸ்ல இருக்கிற டெலஸ்கோப் என்னென்ன இருக்கு, நியூரான் என்ன இருக்கு, ஸ்பிட்சர்னு ஒன்று இருக்கும், ஹெப்ரோன் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்பேஸ் டெலஸ்கோப், சந்திரா, காமரே கண்டுபிடிக்கணும். நம்ம அதை பார்த்தோம்ல, யூவி ரே ஸ்பெக்ட்ரம் பார்த்தோம்ல, இந்த ஒவ்வொரு ரேயும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு டெலஸ்கோப்ஸ் வந்து அவங்க ஜென்ரலா வச்சிருப்பாங்க.
அப்ப எந்தெந்த டெலஸ்கோப் எந்தெந்த லைட்டை எந்தெந்த வேவ் லென்த்ல வந்து அதை கேப்சர் பண்ணுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அது ஒன்று பாருங்க. அடுத்து வந்து பிளாக் ஹோல்னா என்னங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் பைனரி ஸ்டார்னா என்னங்கிறது, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஒயிட் ஹோல், வார்ம் ஹோல், இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஒரு மணி நேரம் கூட ஆகாது. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து உள்ள போனீங்கன்னா ஈஸியா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், ஜியாகிரபியை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டா வீடியோ வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். ஜியாகிரபி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன டாபிக்லாம் இருக்குங்கிறத நீங்க அங்கேயுமே என்ன பண்ணலாம், நீங்க வீடியோக்குள்ள போய் பண்ணலாம். ஸோ நான் எப்படி பிரிச்சிருப்பேன்னா, சிலபஸ்ல மைக்ரோ தீம் அப்படின்னு, மைக்ரோ டாபிக் அப்படின்னு நான் பிரிச்சிருப்பேன். ஸோ தட் நீங்க என்ன பண்ணுங்க, அங்க போய் பாருங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் டாபிக் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் கூட நம்ம வரலாம். ஸோ உங்களுக்கு வேற என்னென்ன டாபிக்லாம் வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், தாராளமாக நான் வந்து எடுத்து கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.